ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த இட்லி பாத்திரத்தில் தான் எப்போவுமே நான் இட்லி ஸ்டீம் பண்ணுவேன். ஸ்டீம் பண்ணும்போதே 2, 3 லெமன் பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டோன்னா இந்த கரையே வராது. ஆனால் ஒரு சிலர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அப்படி போடும்போது இட்லியில் அந்த லெமன் ஃப்ளேவர் வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போது நீங்கள் இட்லி ஸ்டீம் பண்ணுறப்ப போட வேண்டாம். தனியாக ஒரு நாள் இந்த மாதிரி 2, 3 லெமன் பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அந்த லெமனையும் தூக்கி போட வேண்டாம். நீங்கள் சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக பாத்திரம் கழுவுற சோப் வச்சே கழுவிட்டிங்கன்னா பளிச்சுன்னு போயிடும். நான் ரெகுலராக இட்லி ஸ்டீம் பண்ணும்போதே அந்த லெமன் பீசஸ் போட்டுருவேன். அதனால எனக்கு பெருசாக கரை இருக்காது. இங்கே ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இந்த பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் நீங்கள் வறுவல் மாதிரி செய்கிறப்ப மேல் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி அரைச்சி கத்திரிக்காய் குழம்புக்கு பேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். பவுடராக அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?